நீங்கள் ரொம்ப கோவப்படுற ஆளா? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு தாங்க. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தானாம்மா. அவனுக்கு எப்பவுமே ரொம்ப கோவம் வந்துக்கிட்டே இருக்குமாம்மா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அவங்களோட அப்பா வந்துட்டு, அவன் கையில் கொஞ்சம் ஆணியும் ஒரு சுத்தியலையும் கொடுத்து, உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் இதுலேருந்து ஒரு ஆணி எடுத்து அந்த செவுத்துல அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. இவனும் பார்த்தானாம்மா. ஒரு நாள் 10 ஆணி அடித்தானாம்மா. அப்புறம் 7 ஆச்சான், 5 ஆச்சான், 2 ஆச்சான், கடைசியில் ஒரே ஒரு ஆணி மட்டும் அடித்தானாம்மா. அப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டு காமிச்சானாம்மா. இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரு ஆணி தான் அடிச்சிருக்கேன், எனக்கு கோவம்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம்மா. சரி சந்தோஷம்ப்பா, இனிமேல் உனக்கு எப்போல்லாம் கோவம் வராமல் இருக்கோ அப்போல்லாம் என் அடிச்ச ஆணிலாம் அதுலேருந்து ஒவ்வொன்றா பிடுங்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா. இவனும் மொத்தம் 45 ஆணி அடிச்சிருந்தான் போல். இவனுக்கு கோவம் வராதப்பெல்லாம் டெய்லி ஒவ்வொரு ஆணியாக பிடிங்கிட்டே இருந்திருக்கான். 45 நாள் கழிச்சு 45 ஆணியும் பிடுங்கினதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, பார்த்தீங்களாப்பா எனக்கு கோவமே வரல 45 நாளா, நான் 45 ஆணி நான் பிடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சானாம்மா. அவங்க அப்பா சொன்னாங்களாம்மா, அடிச்ச ஆணிலாம் நீ பிடுங்கிட்ட, ஆனால் செவுத்துல உள்ள ஓட்டையை என்ன பண்ணுறது, பார்த்துக்கோ அப்படின்னாங்களாம்மா. ஸோ இதாங்க, இது வந்து உங்களுக்கு தெரியுன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி கோவத்துக்கு ஆயுள் கம்மி, ஆனால் அந்த கோவத்துலேருந்து வர வார்த்தைகளுக்கு ஆயுள் ஜாஸ்தி. ஸோ அது மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருதுன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். பை.